ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பீட் பேபோட கிளைமேக்ஸ் எபிசோடுக்கு வந்துட்டோம். கிளைமேக்ஸ் எபிசோடில் சீன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் வயலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குப்பா. ஆல்ரெடி வயலன்ஸ்க்கு எனக்கு ஒரு டேஞ்சரில் போயிட்டு இருக்குது சேனலு. இனிமேல் வயலன்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி எனக்கு வார்னிங் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கன்னு சீனு, அந்த ரத்தம் வர மாதிரி சீன்ஸ்லாம் காட்டினாங்கன்னா நான் அதெல்லாம் கொஞ்சம் பிளர் பண்ணிடுறேன், இல்லை அதை நான் கட் பண்ணிடுவேன். அதுக்கு பதிலாக என் வாய்ஸ் மட்டும் கேட்கும். அங்கே நடந்த சீன்ஸை பற்றி நான் சொல்லிடுறேன். அதுக்கு வேற சீன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேவா? இப்போ நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போதே கிரிஷ் அவனோட பிளட்டை வச்சு இது ஒரு மருந்து தயாரிக்கிறேன்னு சொன்னால, அதை ரெடி பண்ணிட்டு பீட்டு கிட்ட பேசிட்டு வந்தான். இதை சார்லியை வச்சு சீக்கிரம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. அதுக்குள்ள அவன் உள்ள போக வெளியே நின்று இருக்கான். பீட்டுக்கு போன் வருது, சார்லியே தூக்கிட்டாங்கன்னு. என்னது சார்லியாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. எங்க என்னன்னு கேட்க பில்டிங்க்கு முன்னாடி தான் அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வர வேகமா பீட்டு ஓடுறான். பீட்டை ஃபாலோ பண்ணிட்டு கிரிஷும் வர. அதுக்குள்ள ஜெஃபுக்கெல்லாம் கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு பீட்டு போக, கிரிஷ் நீ எங்க வர, நீ வராதுன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபாலோ பண்ணிட்டு வரான். அப்புறம் ஒரு வழியா சார்லியை கூட்டிட்டு பேப் டோனியோட இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே சார்லியை பார்த்தோன்னு டோனிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பேபோட பக்கத்துல க்ளோஸா வந்து நிற்கிறான். பேப் அவனை மறைச்சு பார்த்துட்டே இருக்க, இவன் ஓடி போய் பேபை ஹக் பண்ணிக்கிறான். டென்ஷனா இருக்கு பேப்க்கு, எதுவுமே பேசல, அமைதியா இருக்க. அப்புறம் டோனி அவன்கிட்ட, வா சூப்பர், என்னோட வீட்டுக்கு நீ வந்துட்டீல, என் பையன் இங்க வந்துட்டான், நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்ல, ஆலனு டீனு கெண்டா 3 பேரைய வெளியே அனுப்புங்க, சார்லி நானும் அதுக்கு பதில இங்க இருப்போம்னு சொல்ல, நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், சரியா? சீக்கிரம் போடா, ஆலனையும் கெண்டாவையும் கூட்டிட்டு வாடான்னு வின்னர் கிட்ட சொல்ல அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் டீனை பத்தி கவலைப்படாத, அவன் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட்ல இருக்கான், அவனை எப்படியாவது உங்களோட இடத்துக்கு நான் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க வந்து நிக்கிறான் ஆலனு. சார்லி நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு ஆலன் டென்ஷனா அடிக்கலான்னு வரான். இவன் சொல்றதெல்லாம் நம்பாத, இவன் கண்டிப்பா ஏமாத்திடுவான், நம்ம எல்லாரையும் கொலை பண்ணிடுவான்னு சொல்லிட்டு ஆலன் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்க, உடனே டோனி கையில இருக்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே மயங்கி கீழே வந்துட்டான் ஆலன் எல்லாரும் பிடிக்க, ரூடாலாம் பிஹேவ் பண்ணாத, சரியா? நான் இவங்கிட்ட பேசுறேன்லங்கிற மாதிரி பேபை பாக்குறான். டோனி பேப் கிட்ட, சரி பேப், நீ சொன்னது எல்லாமே ஓகே, நான் எல்லாமே பண்ணுவேன், உன்னோட பதில் மட்டும் அப்பாவை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஆலனை பார்த்துட்டு பேப்க்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே, இப்போ உங்களுக்கு தேவை நான் தானே, நாங்க 2 பேரும் இங்கதான் இருக்க போறோம், நான் இங்கதான் இருப்பேன், ஆலனை விட்டுரு. சார்லிக்கு நீங்க அவனோட பிளட் மட்டும் தான் எடுத்துக்கிறேன்னு சொன்னீங்க, எடுத்துக்கங்கன்னு சொல்ல, சார்லி பேப் என்னதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். சார்லி நீ கொஞ்சம் அமைதியா இருங்கிற மாதிரி அப்படியே பேப் திரும்பி சார்லியை பார்க்க, ஓகே அப்பா உனக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், கண்டிப்பா அப்பா சார்லியோட பிளட்டை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், அவனை கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்ல, ஆலனுக்கு ஒரு மாதிரி மறுபடியும் டென்ஷன் ஆயிடுச்சு. மறுபடியும் எல்லாரையும் அடிக்க டோனியோட கழுத்தை பிடிக்க வந்துட்டான். டோனி மறுபடியும் கையில இருக்கிறத ப்ரெஸ் பண்ண, அப்படியே ஆலன் கீழே உட்காந்துட்டான். ஆலன் வேணும்னே ஏதாவது பண்ணி இந்த மாதிரி மாட்டிப்பான் போல, ஏன்டா இப்படி பண்றேங்கிற மாதிரி பேக்கு டென்ஷனா இருக்கு. ஆலன் அப்படியே அமைதியா இருக்க. அதுக்கப்புறம் டைம் டக்குன்னு ஸ்டாப் ஆகுது. ஆக்சுவலி டைம் ஸ்டாப் ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு வில்லி வரான். வில்லி வந்தா சும்மா இருப்பானா, அப்படியே சுத்தி சுத்தி எல்லாரையும் பார்த்துட்டு வந்துட்டே இருக்கான். வேணும்னே கண்ணாடி எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு சார்லியை பார்த்து சிரிக்கிறான். அப்புறம் அப்படியே சுத்தி சுத்தி வர அங்க இருக்க ஆலனை ஒரு செகண்ட் பாக்குறான். அப்புறம் அங்க டோனி கையில ஒரு ஸ்டிக்கர் வச்சிருக்கான்ல, அந்த ஸ்டிக்கை வாங்கி, அதுக்குள்ளதானே இவங்க எல்லா கண்ட்ரோலரையும் வச்சிருக்கான், அந்த கண்ட்ரோலர் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, இதனால தான்டா எல்லாமே பண்றாங்கிற மாதிரி அதை அப்படியே சிரிச்சுக்கிட்டே எடுக்கிறான். டோனிக்கு ஒன்றும் தெரியல, அதனால அமைதியா இருக்க. அங்க இருக்கிற அந்த பட்டனை அப்படியே உடச்சி எரிஞ்சிடலாம்னு நினைக்கிறான் போல, அப்படியே உடைச்சிட்டான் தனியா. கையில குச்சி மாதிரி இருக்கு, அது அப்படியே குத்துற மாதிரி டோனியோட கழுத்துக்கிட்ட கொண்டு போக, சாரி பேப், என்னை மன்னிச்சிரு, சரியா? இந்த குப்பையை நானே ஈஸியா முடிச்சிடுறேன், கொஞ்சம் ஸ்டெப் தான், வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு டோனியோட கழுத்துக்கிட்ட அப்படியே அந்த ஊசி மாதிரி இருக்கு, அதை கொண்டு போறான். ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதுக்குள்ள டக்குன்னு டைம் முடிஞ்சிருது. அடுத்தது டோனி சும்மா இருப்பானா, அப்படியே அடிக்க ஆரம்பிச்சிட்டான். மாத்தி மாத்தி அங்க எல்லாரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேப் சார்லி ஒரு பக்கம் போயாச்சு, ஆலன் ஒரு பக்கம், பில்லி ஒரு பக்கம்னு எல்லாரும் பிரிஞ்சு போயாச்சு. கன் எடுத்து கண்டினியூவா ஷூட் பண்ணிட்டே இருக்கான் பேப். நீ அந்த பக்கம் போன ஆலனை சொல்ல, ஆலன் அந்த பக்கம் போயிட்டான். இங்க மாத்தி மாத்தி வின்னர் ஒருத்தரையும் ஷூட் பண்ணிட்டே இருக்க. டோனி ஒரு பக்கம் அப்படியே வேகமா ஓடிட்டே இருக்க. டோனியை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க, பட் முடியல. கண்டினியூ அங்க சண்டை நடந்துகிட்டே இருக்கு. சார்லியும் பேபும் ஒரு பக்கத்துல இருக்காங்க. சார்லி நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பேப் அந்த பக்கம் தனியா போறான். அப்படியே ஷூட் பண்ணிட்டே போயிட்டே இருக்க. அங்க அப்படியே ஷூட்டிங் தான் அதிகமா இருக்கு. அதுக்குள்ள கையில இருக்க ஐபேட்ல ஏதோ கனெக்ட் பண்ணிட்டு இருப்பான் போல டோனி ஒரு பக்கம். அப்புறம் இங்க நம்ம கேங் 3 மெம்பர்ஸ் சேர்ந்து அந்த மெயின் போர்டை ஆஃப் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா ஜெஃப், பீட்டு, கிறிஷ் 3 பேர் வந்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சோனிக், நார்த் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த இதை ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டீமா சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரி நாங்க 2 பேர் போறோம், நீ அந்த பக்கம் போன்னு சொல்ல, ஜெஃப் தனியா பிரிஞ்சுட்டான். கிறிஷும் பீட்டும் ஒரு பக்கம் போறாங்க. அதுக்குள்ள வேகமா ஆலன் போய் அங்க இருக்க டீனை பார்த்துட்டான். அப்புறம் மறுபடியும் அங்க சண்டை நடக்குது. இப்பதான் ஆலனுக்கு பவர் அதிகமா இருக்குல்ல, அதனால ஆலனும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் அடிக்கிறான். ஸோ அங்க சண்டை ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்க.
கண்ணுல அப்படியே ஷூட் பண்ணிட்டான் டோனிய. டோனி மேல ஃபுல்லா பிளட். அப்படியே டோனி விழுக அப்படியே கத்திட்டே கீழே விழுகிறான். பட் இவனுக்கு தான் திரும்ப திரும்ப உயிர் வந்துருமே, அதனால இவங்க ஷூட் பண்றது வேஸ்ட். அப்புறம் திரும்பி பார்த்தா அங்க காணும் டோனிய. பேப்க்கு ஷாக்கு, எங்கடா போனான்னு. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாரையும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படியே அங்க ஷூட்டிங் தான் வந்து அதிகமா போகுது. ஷூட்டிங்னா ஷூட் பண்றது, நீங்க ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. ஸோ டீப்பா இது போய்கிட்டே இருக்கு. சார்லியை பார்த்தா காணும். சார்லி எங்க போனோம் எங்க போனோம்னு சொல்லி பேப் சார்லியே தேடிட்டு இருக்கா. அப்புறம் ஆலன் ஜெப் 2 பேரையும் காட்டுறாங்க. ஒரு வழியா 2 பேரும் மீட் பண்ணிட்டாங்க. பட் என்ன பண்றது, ஆலனை ஷூட் பண்ணிட்டாங்க. ஆலன் கையில இருக்க கண்ணை வச்சு அவனும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் ஷூட் பண்றான். எந்திரி எந்திரி சொல்லி அங்கிள் அங்கிள்னு சொல்லி ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்கான் ஜெப்பு. நல்லா இருக்கியா, நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண 2 பேரும் அப்படியே எமோஷனலா ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2 பேரும் மீட் பண்ணனால அப்படியே ஹக்கி பண்ணி ஒரு மாதிரி அவங்களோட எமோஷனலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வர ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஜெப்புக்கு. பட் ஆலனுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு, பிளட் வந்துட்டே இருக்கு. வா முதல்ல இங்க வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேப் கூப்பிடுறான். சரி போலான்னு சொல்லி எந்திரிக்கிறான். எந்திரிச்சு போறதுக்கு தோணல போல. அப்படியே 2 பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஒரு செகண்ட் பார்த்துட்டு கொஞ்சம் எமோஷனலா அப்படியே இருக்காங்க. ஸோ இந்த மூமெண்ட் இங்க போக அடுத்தது கெண்டா பையனை காட்டுறாங்க. கெண்டா வந்துட்டு இருக்க, முன்னாடி ஒரு பாடி கார்டு பின்னாடி ஒரு பாடி கார்டு மாதிரி வந்துட்டு இருக்கானுங்க. திடீர்னு கெண்டாக்கு டென்ஷனாக டக்குன்னு 2 பேரையும் போட்டு அடிச்சிட்டான். அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அங்க கிம் நிக்கிறான் கையில கன்னோட. கிம் கண்டினியூவா அங்க இருக்கிற எல்லாரையும் மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிட்டே இருக்கான். கிம் அந்த இடத்துல கெண்டா எதிர்பார்க்கவே இல்லை. கிம்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணிக்க பின்னாடி இருக்கவன் ஷூட் பண்ண கரெக்டா அது கெண்டாவோட முதுகுல பட்டுருச்சு. கெண்டாக்கு தான் இப்ப பவர் இருக்குல்ல, ஸோ எவ்வளவுதான் அடிப்பட்டாலும் அது வந்து அவனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதனால ஒரு ப்ராப்ளம் இல்லை. இப்படியே மாத்தி மாத்தி கிம் எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்கு. கெண்டா அவனை வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கான். கிம்மாடா இது, இவன் எப்படா இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டே இருக்க ஒரு செகண்ட் இங்கே இருன்னு சொல்லிட்டு புல்லட் ப்ரூஃப் மாதிரி ட்ரெஸ் போடுவாங்கல்ல, அது ஒரு பாடி கார்ட்டை இருந்து எடுத்துட்டு வந்து கெண்டாக்கு கிம்மு போட்டு விடுறான். நீ ஓகேவா, எதுக்கு நீ இங்க வந்த, நான் தான் இங்க வராத, இது ரொம்ப ரிஸ்க், நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி கெண்டா சொல்றான். ஆமா இவ்வளவு பெரிய டேஞ்சர்ல நீ இருக்க, நான் சொல்றது கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு டக்குன்னு கெண்டாக்கு கிம்மி கிஸ் பண்றான். சடனா இருந்தது கிஸ். அதாவது பேசிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு கிஸ் பண்ணிட்டு, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல உன்னை விட்டு நான் போக மாட்டேன்னு, உனக்கு தெரியாதாங்கிற மாதிரி கெண்டாவை கிம் பார்க்க கெண்டா அப்படியே கிம்மிக்கு கிஸ் பண்றான். 2 பேரும் லவ் மட்டும் சொல்ல மாட்டாங்க, கிஸ் மட்டும் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலி கெண்டா கிம்மோட ஃபேனா இருந்தா இதோட அவங்க மனசை மாத்திக்கங்க. ஏன்னா இந்த சீனுக்கு அப்புறம் அவங்களுக்கு எந்த சீனுமே வராது. அவங்களோட சீன் இதோட கட் பண்ணிட்டாங்க. அதான் கொஞ்சம் எனக்கு கஷ்டமா இருந்தது. இன்னும் கொஞ்சம் பிரீஃபா கொண்டு வந்திருந்தா நல்லா இருக்கும் அவங்களோட ஸ்டோரிய. ஒருவேளை சீசன் 3 வந்து அதுல பிரீஃபா கொண்டு வருவாங்களான்னு தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம பேப் பையன் மொட்டை மாடிக்கு வந்து பார்த்தா சார்லியோட கழுத்துல கன்னோட அங்க டோனி நிக்கிறான். நான் சொல்றதை கேளு, நான் சொல்றதை கேளு, இது இதோட விட்டுரு, கண்ணை கீழே போட்டுரு, நீ என் கூட இருந்தனா எல்லாமே சரியா வரும், அப்படி இல்ல சார்லி நான் கொலை பண்ணிடுவேன் டோனி மிரட்டிட்டே இருக்கான். உனக்கு புரியலையா பேப், நான் உனக்கு எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு புரியலையா, நீ என்னை எப்படி லவ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அது உன்னை பத்தி தெரியாதப்ப அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நீயே பாத்துட்டீல நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், ஆலனுக்கு, கெண்டாக்கு, வில்லிக்கு எல்லாருக்கும் என்னோட ஹெல்ப் தான். ஸோ சொல்றதை புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம், கண்ணை கீழே போடு கண்ணை கீழே போடுன்னு சொல்ல, கீழே போடுன்னு சொல்லி டோனி சொல்ல வேற வழி தெரியல. ஏன்னா சார்லியோட காலத்துல கண்ணை வச்சுட்டு மிரட்டுறான். அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேப் அவன் கையில இருக்க கண்ணை கீழே வச்சுட்டான். அப்பதான் டோனிக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரி ஓகே இதோட எல்லாமே முடிஞ்சுது, நீயோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேப் பார்த்துட்டே இருக்க சார்லி அப்படின்னு சொல்லி தலையை மட்டும் ஆட்ட, நம்ம பிளான் ரொம்ப ரிஸ்கான பிளான் தான், எப்படியாவதும் வில்லி எப்படி அவன் கொண்டு வந்தானோ அதே மாதிரி அவன் கிட்ட இருக்க பவரை எடுத்துக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க போல. டோனி கிட்ட சார்லி க்ளோஸா இருந்தா சார்லி தான் அடுத்தவங்களோட பவரை அப்சர்வ் பண்ணிடுவானே. ஸோ அதுக்காக தான் அவன் பக்கத்துல போறதுக்காக ட்ரை பண்ணி இந்த பிளான் பண்ணியிருக்கான். இப்ப எல்லா பவரையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது சார்லி வந்து டோனி கிட்ட இருந்து பவர்ஸ் எல்லாம் எடுக்க, என்னடா பண்ற, விடுறா விடுறான்னு சொல்லி டோனி கத்திட்டு இருக்க, இப்ப என்னோட பேச்சு தான்டா நீ கேட்கணுங்கிற மாதிரி எல்லா பவர்ஸையும் எடுக்க ஆரம்பிக்கிறான். ஸோ எல்லா பவரும் சார்லிக்கு போக அங்க பார்த்தா கிறிஷ் அங்க வந்து நிக்கிறான். கூட பீட்டும் இருக்க, வே நீயா அப்படிங்கிற மாதிரி டோனி கேட்க, நான் ஒன்னும் வே கிடையாதுன்னு சொல்ல, ஓ அந்த பவர் ஒன்னும் இல்லாத யூஸ்லெஸ் ஆன பையன் தானே நீன்னு சொல்ல, ஆமா நீ உனக்கு சாரி சொல்லணும்னு நினைச்சிருப்ப, அது இதோட முடிச்சுக்கோ, உனக்கான சான்ஸ் முடிஞ்சதுன்னு சொல்லி கன்னோட நிக்கிறான் கிறிஷ். என்ன பண்றேன்னு பீட்டு கத்த, நான் கன்னோட வந்திருக்கேன்னு சொல்ல, திடீர்னு பார்த்தா அப்படியே அங்கிருந்து வில்லி ஓடி வந்து டோனியை ஷூட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் சும்மா இருப்பானா, டோனிக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, நான் செத்தா நீயும் சாகணுண்டாங்கிற மாதிரி சார்லி கிட்ட அப்படியே கண்ணை வைக்கிறான். வேணாம்னு சொல்லி பேப் கத்திட்டே இருக்கா, பவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான் சார்லி. அதுக்குள்ள சார்லியை ஷூட் பண்ண சார்லி அப்படியே கீழே விழுந்துட்டான். ஒரு பக்கம் இந்த சைட்ல டோனியும் ஒரு பக்கம் சார்லியும் அப்படியே விழுந்துட்டாங்க. இப்போ டோனிக்கு பவர் கிடையாது, ஏன்னா அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே இவன் எடுத்துட்டான். அதனால சார்லிக்கு தான் பவர் இருக்கு. இருந்தாலும் சார்லி மயங்கி விழுந்துட்டான். 2 பேரும் ஃபுல்லா பிளட்டோட அப்படியே கீழே விழுந்திருக்காங்க. சார்லின்னு கத்திட்டு அப்படியே அங்க போறான். அங்க ஆலன் ஜேப் எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் மாத்தி மாத்தி இவனை பார்த்து அழுதுட்டே இருக்க, பீட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கு.
வில்லிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவனும் அமைதியா இருக்க. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத சார்லி, ப்ளீஸ் போயிடாதன்னு சொல்லி அழுதுட்டே இருக்க. சார்லி லைட்டா இரும்புறான். அதாவது சார்லியோட உயிர் வந்து லைட்டா அவனுக்குள்ளதான் இருக்கு. பட் இங்க டோனி ஃபுல்லா செத்து போயிட்டான். அவனுக்கு தான் அந்த பவர் இல்லாதனால அவன் இறந்து போயிட்டான். சார்லிக்கு லைட்டா அந்த பிளட் எல்லாம் வாயில இருந்து வருது. அந்த சீனை பாக்குறதுக்கு ஒரு மாதிரி அக்வர்டா இருக்கும். ரொம்ப பிளட்டோட இருப்பான், பாக்குறதுக்கே பாவமா வேற இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த சீன் இங்க போக அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க. ஒரு வழியா அங்க இருந்து வின்னரை காட்டுறாங்க. வின்னர் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்கான். டே வின்னர் ஒழுங்கா நில்லுடான்னு சொல்லி அங்க எல்லாரும் போய் நிக்கிறானுங்க. இவனுக்கு 4 பேரும் போய் நின்று, வின்னர் என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க பாரு, நான் தான் சொல்லிட்டேன்ல எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, மேல வேணா போய் பாருங்க அவங்க எல்லாம் இருக்காங்க, நான் யாரையுமே எதுவுமே பண்ணல, டீனு வேணா உள்ள இருக்கான் கூட்டிட்டு போ, என்ன விட்டுரு அப்படிங்கிற மாதிரி வின்னர் கத்திட்டு இருக்கான். சோனிக் சொல்றான், இவனெல்லாம் நம்ப முடியாதுடா, இவன் ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி. இங்க பாரு, என்னோட வழியில போக என்ன விட்டுருங்கடான்னு போக கேண்டாக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அவ்வளவு ஈஸியா என்ன விட்டுருவேன்னு நினைக்கிறியா, ஒழுங்கா டீன் எங்க இருக்கான், டீன் கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டீன் அங்க இருக்கான், ஓடுங்கடான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு அவன் ஓடிட்டான். இவங்க எல்லாம் சேர்ந்து டீனை பாக்கலான்னு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீனை கூட்டிட்டு வந்துட்டாங்க போல. அப்படியே இங்க பார்த்தா சார்லி கான்சியஸ் இல்ல, கோமாலேயே இருப்பான் போல. அவனை வீட்லயே வச்சு பேப் ஃபுல்லா பாத்துட்டே இருக்கான் போல. அவன் தான் அவனை ஃபுல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறான். சோ எல்லாரும் அங்க வராங்க. பேபி இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, இப்ப எப்படி இருக்கான் சார்லி, நல்லா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி நாத்து கேக்குறான். சார்லி அப்படியே படுத்த மாதிரி தான் இருக்கான். அவன் கண்டிப்பா சீக்கிரமா எந்திரிச்சிருவான். அவன் எந்திரிக்கிறது இருக்கட்டும், உன்ன நீ பாத்துக்கோ, இப்படி எத்தனை நாள் தான் நீங்க இருக்க போறேன்னு சொல்ல, அங்க பார்த்தா டீனு பையன் வரான். டீன் அப்படியே வீல் சேர்ல தான் வந்துட்டு இருக்கான். நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு, பூ அப்படின்னு சொல்ல, டே ஜோக் எல்லாம் பண்ணாத, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி டீன் சொல்றான். ஏன்டா காமெடி பண்ணிட்டு இருக்க, பாவண்டா சார்லி வேற இப்படி இருக்கான், சும்மாரான்னு சோனிக் சொல்றான். இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்க. அப்புறம் டீன் என்ன மன்னிச்சிருடா, சாரி, நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டே உன்னை நம்பவே இல்லைன்னு சொல்ல, பரவாயில்ல விட, அதனால என்ன, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீன் சொல்றான். ஆலன் சொல்றான், உண்மையாவே நான் அப்ரிஷியேட் பண்ணுண்டா, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எல்லாருமே போய் சேஃபா இருக்கும், அதுக்கு முதல்ல காரணம் நீ தான் அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா நான் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் மேட்சுக்கு நானும் வருவேன் டீன் சொல்றான். அடப்பாவி, நீங்க பாரு, வேணா பீட் பண்ணணும்னு நினைச்சா பேபை பீட் பண்ணலாம், என்ன நீ பீட் பண்ண முடியாது தெரியுமான்னு அங்க இருந்து கிம்மு சொல்றான். ஏன்னா நான் கொரியா போறேன்னு சொல்ல, கொரியா போறியா, ஆமா, நான் இங்க இருந்தது எல்லாமே எனக்கு ரொம்ப ஜாலியா நிம்மதியா இருந்தது, இதுக்கப்புறம் நான் கொரியா போலான்னு இருக்கேன்னு சொல்ல, ஓகேடா என்ன மறந்துடாதன்னு நார்த்து சொல்றான். எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாரும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம், அப்பப்ப வந்து எங்களெல்லாம் பாத்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, கொரியா வந்தா கண்டிப்பா உன்னை பார்க்க நாங்க வருவோம்னு எல்லாரும் சொல்றாங்க. பட் கென்டாக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இதெல்லாம் கேட்கும்போது. அடுத்து நம்ம கிறிஷோட வேலை இங்க முடிஞ்சது, எங்க போறேன்னு சொல்லி பீட் கேட்க, என்னோட வேலை முடிஞ்சது, சோ நான் கிளம்ப போறேன்னு சொல்ல, கிளம்ப போறீங்களா, என்ன சொல்ற, நீ என் கூடயே வேணா வந்துரு, என்னோட வீட்லயே நீ ஸ்டே பண்ணிக்கலாம், உனக்கு ஏத்தபடி ரூம் நான் ரெடி பண்ணி தரேன்னு சொல்ல, சாரி என்னால முடியாது, நான் போறேன்னு சொல்ல, கிறிஷ் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு பீட் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்க, பிடிக்கலையான்னு கேட்டா அதுக்கான பதில் நான் என்ன சொல்றது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரோட ஸ்டாண்டினா அவன் கூட என்னால இருக்க முடியாது, எனக்கு ஸ்பெஷல் சென்ஸ்லாம் எதுவும் கிடையாது, நான் கூட வந்தாலும் அது வேஸ்ட்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். ஆக்சுவலி இவன் வந்து வேக்கு பதில தான் இவனை பாக்குறான், வேவோட இடத்துல தான் இவனை வச்சு பாக்குறான் அப்படிங்கிற மாதிரி கிறிஷ் ஃபீல் பண்றான். அதாவது லவ்ங்கிறது ஏன் மேல வந்திருக்கணும், இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற லவ் வந்து நீ எனக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கிறிஷ் ஃபீல் பண்றான். ஸோ இதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருக்கு இடையில வேற வழி இருக்கு, என்னோட வழியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நான் ஒத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நான் உன்னை பார்க்கும்போது வே மாதிரி தான் உன்னை நினைச்சேன், பட் உண்மையா சொல்லணும்னா எனக்கு ஒரு சான்ஸ் வேணும், நான் கண்டிப்பா ஒரு சான்ஸ் கொடுத்தேன்னா என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் மறப்பேன், அதுக்காக எனக்கு ஒரு சான்ஸ் வேணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கான டைம் இப்ப இல்ல, டைம் கண்டிப்பா வரும்போது நீ கரெக்டா ஒருத்தரை சூஸ் பண்ணுவேன், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி இருக்கணும், உண்மையா நீ லவ் பண்ற ஒரு பர்சனை நீ பாரு, அப்ப எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, அந்த பர்சன் நீ தாண்டாங்கிற மாதிரி பீட் அப்படியே வே பார்க்க, சரி வேணும் வந்துருச்சு, கிறிஷை பார்க்க, கிறிஷ் ஓகே பாய்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். பட் கிறிஷ் போகும்போது அவனோட ஃபேஸ் அப்படி டோட்டலா மாறிடுச்சு, ஒரு மாதிரி டல்லா தான் போறான். சேம் டைம் அடுத்த ஆலனை காட்டுறாங்க. ஆலனுக்கு குளிக்க வச்சிட்டு இருக்கிறான். அங்க நம்ம ஜெஃப் பையன் அப்படியே தலையில லைட்டா கைப்பட, வலிக்குது அப்படின்னு சொல்ல, வலிக்குதா, சாரி சாரி, நான் வேணும்னு எதுவும் பண்ணலன்னு சொல்ல, நீ வேணும்னு பண்ணாலும் பரவாயில்ல, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜெஃபுக்கு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆலன். இப்ப 10% வலி, அதுக்கப்புறம் 90% கியூட்டா இருக்குன்னு சொல்ல, உங்களோட பவர் இன்னும் போகல, அதனாலதான் இதெல்லாம் இரு, பவர் போக வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். ப்ளீஸ் ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, எல்லாமே சரியாயிடுச்சு, என் மேல உனக்கு கோவம் இல்லையான்னு சொல்லி ஜெஃப் கிட்ட கேட்க, ஆல்ரெடி கோவம் இருக்கு, நீ என்ன சொன்னீங்க, ஒருத்தரை லவ் பண்ணா அவங்க கிட்ட நம்பிக்கையா இருக்கணும், எதையும் மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ என்கிட்ட மறைச்சிட்டு போயிட்ட, அது நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, பட் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சேன், அதாவது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்,
ஸோ உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, இங்கே பாருங்க அதுக்காக தேவையே இல்லாமல் டேஞ்சரில் நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க, சொல்கிறது புரியுதா இல்லையான்னு சொல்ல, புரியுது, இதுக்கப்புறம் நீ கோபப்படுற மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லி ஆலன் சொல்கிறான். அதுக்கப்புறம் ஜெஃப் அவங்ககிட்ட உட்காந்து பேசுகிறான். ஆக்சுவலி நான் சொல்கிறது நீங்கள் எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல, எல்லாருக்கும் அவங்களோட பவர் போயிடுச்சு, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பவர் உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. மற்ற பவர்னால அவங்கவுங்களுக்கு பிரச்சனை கிடையாது, இந்த பவர்னால மற்றவங்களுக்கு யூஸும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஸ்ட்ராங்காக இருக்கணும், அதுக்காக தான் இந்த பவர் உனக்குள்ளே வந்தது. ஸோ இந்த பவர் உங்ககிட்டே இருக்கிறனால ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்ல, மற்றவங்களை என்ன தப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்களா, இந்த பவர் எனக்குள்ள இருந்தா அது தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆலன் ஃபீல் பண்றான். இதுல தப்பா புரிஞ்சுக்க என்ன இருக்கு, உன்னோட பவர்னால அடுத்தவங்களுக்கு கெடுதல் எதுவும் கிடையாதுல, உன்னோட பவர் உனக்கு யூஸ்ஃபுல்லா மட்டும்தான் இருக்கு. ஸோ அதனால இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எனக்கு தோணுது, மற்றவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இதுல நீ செல்ஃபிஷ் கிடையாது, நான் தான் செல்ஃபிஷ், ஏன்னா நான் தானே செல்ஃபிஷா உன்னை பத்தி என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜெஃப் ஃபீல் பண்றான். ஒரு வழியா இவங்களோட பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. நம்ம ஆலன் கிட்ட இருக்க அந்த பவர் மட்டும், இந்த ஆல்பாக்கான அந்த மட்டும் போகல, ஆல்பாவோட அந்த பவர் மட்டும் அவனுக்குள்ள அப்படியே தான் இருக்கு. ஸோ இதனால அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாதனால எந்த ப்ராப்ளம் இல்லை, அதனால இது உங்ககிட்டயே இருக்கட்டும், நான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டேன்னு சொல்லி ஜெட் சொல்றான். ஆலனுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு, பர்மிஷன் கொடுத்துட்டு இல்லை நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கம் இவங்களோட கிஸ் டீப்பா போக, அடுத்தது இங்க கென்டா கிம் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. கிம் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க கென்டா அவன்கிட்ட வரான். நீ உண்மையாவே ஊருக்கு போக போறியான்னு சொல்லி கேட்க, ஆமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நானும் உங்ககிட்ட பேசணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எல்லா பிரச்சனையும் என் கூட நீ இருந்தது அப்படின்னு சொல்ல, எனக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் உன் கூட ஸ்டே பண்ணியிருந்ததுன்னு சொல்லி கிம்மும் சொல்றான். இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணலான்னு இருக்கன்னு சொல்லி கென்டா கிட்ட கேட்க, அதை பத்தி எனக்கு இன்னும் சரியா தெரியல, நான் என்னோட வாழ்க்கையை எனக்காக ஒரு டைம் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்ல, வா சூப்பர்ல, உனக்கு பிடிச்ச ஒருத்தர், உன்னோட லவ் பண்ற ஒருத்தரை நீ கண்டிப்பா மீட் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி கிம்ம சொல்றான். அப்புறம் உன்னை பார்க்கணும்னு நினைச்சா நான் உன்னை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, எப்ப வேணாலும் நீ என்ன பார்க்கலாம், நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பேன் உனக்காக அப்படின்னு சொல்லி கிம் அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். இதை கேட்டோடனே அப்படியே கென்டாக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி நீ எப்ப கால் பண்ண போறேன்னு தெரியல, கால் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருந்தா எனக்கு நீ கால் பண்ணலாம், எப்ப வேணாலும் என்னை நீ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கிம் அப்படியே கென்டாவோட பக்கத்துல வரான். லைட்டா ஷோல்டர்ல கை வச்சுட்டு அவனை பாக்குறான். கென்டாவும் எதுவும் பேசல, கிம்மும் எதுவும் பேசல, ரெண்டு பேரும் லவ் மனசுக்குள்ளேயே வச்சுப்பானுங்க போல, வெளியே சொல்லவே இல்லை. அப்புறம் அப்படியே அந்த பக்கம் கிம்ம போயிட்டான். கென்டாக்கு தான் ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அப்புறம் சோனிக்கு தான் காட்டுறாங்க. சோனிக்கு போய் கிளம்ப போறான். ஸோ அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எல்லாரையும் ஹக் பண்ணிட்டு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டு இருக்கான். நீ கவலைப்படாதடா, சீக்கிரமா ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துடுடா, உன்னை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்ல, சரி சரி நானும் சீக்கிரம் படிச்சுட்டு வந்துடுறேன், நான் படிச்சுட்டு வரக்குள்ள நீங்க எல்லாத்தையும் முடிச்சிருங்கன்னு சொல்ல, நார்த்து பையன் வேக வேகமா அப்படியே அங்க வந்துட்டே இருக்கான். இருடா இருடான்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்துல வர ஆலன் அப்படியே போயிட்டான். அதுக்கப்புறம் சோனிக் நிக்காம போக, என்னை விட்டுட்டு போறியா, சொல்லுடான்னு சொல்ல, நான் சீக்கிரம் வந்துடுவேன், போதும் போதும் ஓவரா பேசாத, நீ போறதை பார்த்தா எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்குடான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஓவரா காமெடி பண்ணாதுடான்னு சோனிக் சொல்றான். அப்புறம் இவன் பிரெஞ்சு ஏதோ கத்துக்கிட்டான் போல. சோ அதை பத்தி அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். என்னடா பேசுற, நான் உன்னை பைத்தியகாரத்தனமா லவ் பண்றேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான். இங்க எல்லாரும் அவனை பார்த்து ஓட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க 3 பேரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க 2 பேரையும் பார்த்து. அப்புறம் சோனிக் நார்த் 2 பேரும் அப்படியே கிஸ் பண்றாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு எல்லாருக்கும். அப்படியே ஹாப்பியா அவங்க மூமெண்ட் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சார்லி படுத்திருக்கான். அவனோட கட்டில அப்படியே குடிஞ்சு படுத்திருக்கிறான் நம்ம பேப். பேப்க்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையா இருக்கு. திடீர்னு யாரோ பூவா வாங்கிட்டு அங்க வராங்க. யாருன்னு பார்த்தா வில்லி தான். அட பாவி வந்துட்டு அங்குற மாதிரி பார்க்க, ஏண்டா அவன் தூங்கும் போது கூட நீ தனியா இருப்பேன்னு ஃபீல் பண்ணேன், அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்னு சொல்ல, உடனே பேப் வில்லிய பார்த்து மறைக்க, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசினேன், உன் ஃபேஸை பார்க்கணும்னு தோணுச்சு பார்க்கலான்னு வந்தேன், போதும் போதும் ரொம்ப நாளா இப்படியே இல்லாம உன்னோட வேலையை நீ ஆரம்பி அப்படின்னு சொல்ல, நீ ஹெல்ப் பண்ணியிருக்க எனக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, இருக்கட்டும் அதனால என்ன, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, அதாவது இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தில, அதுவே எனக்கு போதும், முதல்ல நீ ப்ரிப்பேர் ஆயிக்கோ சரியா அப்படின்னு சொல்ல, ரேஸ் பத்தி சொல்லணும்னா அது என்னோட கனவு, ஆனா சார்லி என்னோட லைஃப், எனக்கு எதை ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்றான். அதாவது சார்லி தாண்டா எனக்கு முக்கியங்கிற மாதிரி பேப் சொல்றான். அதை கேட்டுட்டு வில்லி சிரிச்சுட்டு சரி ஓகே நான் வரேன்னு சொல்லி அந்த பக்கம் போயிட்டான். அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பேப் ஃபீல் பண்ணிட்டு சார்லியை பார்த்துட்டே இருக்க. சார்லி அப்படியே படுத்த படுக்கையா இருக்கான், எந்திரிக்கவே இல்லை. அவனோட நெத்தியில கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு, நீ சீக்கிரமா வந்துரு, அம்மாவை பார்க்கறதுக்கு நீ வரணும் சரியா அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவனும் அப்படியே படுத்திருக்கான். ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அவனை டச் பண்ணிட்டு இவன் பேசிட்டு இருக்கான். இப்படியே பல நாட்கள் போக 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தா ரேசிங்
எல்லாரும் பிஸியா இருப்பாங்க போல. டே என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திடீர்னு அங்க வந்து சோனிக் நிக்க நார்த்துக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. பேப்னு ஹாக் பண்ணிக்க என்னடா கூப்பிட்டாங்கிற மாதிரி பேப் கேட்க, டே அவன் லவ் பண்ணிட்டு இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து டீன் சொல்றான். டீன் எப்படிடா இருக்கா, நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்க, இப்ப நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, வா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல, நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன், அடுத்த சீசன் வரக்குள்ள நான் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுவேன்னு சொல்ல, ஆமா ஜெஃப் சார்லி அங்கிள் எல்லாரும் எங்கன்னு சொல்லி கேட்க, அது அங்கிள் எங்கன்னு தெரியல, சார்லி அங்க பாருன்னு சொல்ல, ஹாய் சார்லின்னு சொல்ல, வேக வேகமா சார்லி வரான். சொல்லு பேப்னு சொல்ல, ஹாய் என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு, தெரியுமே பேபோட ஜூனியர் தானே அப்படின்னு சொல்ல, அட பாவி இன்னும் உனக்கு பழசு ஞாபகம் வரலையாங்கிற மாதிரி கேட்க, ஞாபகம் வந்தாலும் வரலனாலும் என்ன, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உண்மைதானடா அது, அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, பேசாம இருங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றான் சார்லி. அதாவது இவன் கூட பேட்டை இன்னும் ஷேர் பண்ணல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா அங்கிள் வேகமா கார் ஓட்டிட்டு வராரு, கூட ஜெப்பும் வரான். யார் அது அங்கிளா அப்படின்னு சொல்லி கேட்க, வா அங்கிள்னு சொல்லிட்டு சோனி ஓடி வரான். இப்பதான் ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, சார்லியோட கார் ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம இருந்ததுல அதாத இப்படி சர்வீஸ் பண்ணி பாக்குறோம், சரியாயிடும், உன்னோட மெமரி லாஸ் சீக்கிரம் சரியாயிடும் ஓகேவான்னு சொல்ல, ஓ எனக்கு டிரைவிங் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சார்லி கேட்கறான். உன்னால முடியும், ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்ல, அதுக்கப்புறம் சார்லிக்கு ரேசிங் ஷூட் போட்டு விடுறாங்க. அவன் இப்ப கார் ஓட்ட ரெடி ஆயிட்டான். அப்படியே போகும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அவனுக்கு. பேப் அவனை பார்த்துட்டே இருக்க, சரி ஓகே போலாமா, போலாம்னு சொல்ல, ஏண்டா எனக்கு என்னமோ இவங்க நல்லா ஓட்டுவாங்களான்னு டவுட்டா இருக்கு, பட் பேப் மேல நம்பிக்கை இருக்குன்னு ஆலனும் டீனும் பேசிட்டு இருக்க, கார்ல உட்காந்துட்டு காரை சுத்தி சுத்தி பார்த்துட்டு, நான் கரெக்டா பண்றேனா, இப்படிதான் பண்ணுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல, சார்லி உன்னால முடியும் சார்லி, நீ ஓட்ட ஆரம்பிக்கலாம், முதல்ல உன் மேல உனக்கு நம்பிக்கை வரணும், அப்பதான் உனக்கு எல்லாமே சரியாகும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பேப் சொல்ல, ஓட்ட ஆரம்பிக்கலாம் காரை. பட் கார் ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் இந்த மாதிரி டீச் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கோச்னு சொல்ல, கோச்னு சொன்ன அடுத்த செகண்ட் அப்படியே பேப்க்கு ஒரு மாதிரி இருக்கு. போன டைம் இதே மாதிரிதான் என்ன சொல்லியிருப்பான், உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சான்னு கேட்க, அவன் பாட்டுக்கு கார் ஓட்டுறான், அவனுக்கு எதுவுமே ஞாபகம் வரல. பட் ஒரு செகண்ட் ரொம்ப ஹாப்பியா இருந்தது பேப்க்கு, அவனுக்கு எல்லாமே ஞாபகத்துல வந்துருச்சு அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் அப்படியே சார்லி கார் ஓட்ட ஓட்ட ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லி சார்லி கிட்ட பேப் சொல்றான், உன்னோட மெமரி பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் 1 வருஷம் தான் ஒன்னா இருக்கோம், ஆனா அம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் 2 வருஷமா ஒன்னா இருக்கோம்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பேப் ஒரு மாதிரி ஃபீல் பண்றான். எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் ஒரு டைம் சொன்னேன் தெரியுமா, உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு, அதே மாதிரிதான் நான் உன் கூட எப்பயுமே இருப்பேன், இப்ப மட்டும் இல்ல உனக்கு தேவையான எல்லா இடத்துலயுமே நான் இருப்பேன்னு சொல்ல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. திரும்ப திரும்ப அவன் மைண்டுக்குள்ளே இது ஓடிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேபி இவனுக்கு ட்ரைன் பண்ணது, இவனும் பேபும் மீட் பண்ணது, அதுல இருந்து கடைசியா நடந்த இன்சிடென்ட் வரைக்கும் எல்லாமே அப்படியே சார்லியோட கண்ணு முன்னாடி பிளாஷ் ஆற மாதிரி இருக்கு. அவனுக்கு பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வருதான், அதுதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. எல்லாமே அப்படியே ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கு. ஒரு செகண்ட் வேவ பார்த்தேன், அந்த மெமரிஸ் எல்லாம் ரீகால் ஆற அந்த டைம்ல எனக்கு வேவ் பார்த்தனே அது என்னமோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னதான் கிறிஸ்னால இந்த கிறிஷோட கேரக்டர் எனக்கு அவ்வளோ இன்வால்வ் ஆகல, பட் வே அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் வே. அதனால வே பார்த்துன்னு அப்படியே மூஞ்சிலாம் ப்ளஷ் ஆயிடுச்சு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியா எல்லாமே ஞாபகத்துல வந்துருச்சு. இப்ப சார்லிக்கு என்னாச்சு சார்லி நீ ஓகேவா அப்படின்னு பேப் கேட்க, ஒரு செகண்ட் அப்படியே ஒரு மாதிரி இருக்கு சார்லிக்கு. கார் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு பேபை பார்த்துட்டு, ஆக்சுவலி நீங்க சொன்னது தப்புன்னு நினைக்கிறேன். தப்பா? நான் என்ன தப்பா சொன்னேன்? 2 வருஷம் ஆனிவர்சரின்னு சொன்னது தப்பு, உங்களோட கவுண்ட் தப்பு, 3 வருஷம் அப்படின்னு சொல்றான். என்னது அப்படிங்கிற மாதிரி பேப் அப்படியே பார்த்துட்டே இருக்க, ஃபர்ஸ்ட் 1 வருஷம் ஃபுல்லா உன்னை கரெக்ட் பண்றதுக்காக உன் பின்னாடியே நான் சுத்திட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்ல, சார்லி உனக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லி பேப் கேட்கறான். ஆமான்னு சொல்ல ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பேப் அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியா, சார்லி உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, எனக்கு டிரைவிங் ஸ்டார்ட் ஆகும்போது என்னோட மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருச்சு, எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்னோட அம்மாவோட ஃபேஸை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்ல, சார்லி நான் உன்னை மிஸ் பண்ணேன்னு சொல்லி பேப் அப்படியே எமோஷனலா பேசலாம். சாரி நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல, நீ கிடைச்சதே எனக்கு போதும்னு சொல்ல, இட்ஸ் ஓகே சார்லி ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, அவன் சாரின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். ஒரு வழியா 2 பேரும் கார்லயே கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படியே எல்லார்கிட்டயும் வந்து சொல்றாங்க, வாவ் சார்லிக்கு ஞாபகம் வந்துருச்சான்னு சொல்லி எல்லாரும் அப்படியே குரூப் ஹக் பண்ணிக்கிறாங்க. சார்லி வந்தாச்சுன்னு சொல்ல, என்ன ஒரு வருஷம் ஃபுல்லா தனியா படுக்க வச்சுட்டான்னு சொல்லி பேப் சொல்றாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணா இப்ப சார்லிக்கும் பேப்க்கும் வெட்டிங். ஸோ வெட்டிங் அன்னைக்கு ரொம்ப கியூட்டா அழகா அப்படியே கிறிஷு பையன் வரான்.
பக்கத்துல பார்த்தா பீட்டு நிக்கிறான். பீட்டுக்கு கிறிஷ பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவனை பாக்குறான். அதுக்கப்புறம் கெண்டா நிக்கிறான். கெண்டா பக்கத்துல கிம் அப்படியே ஸ்லோ மோஷன்ல வந்து நிக்கிறான். கெண்டா திரும்பி கிம்ம பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. ஒரு பக்கம் சார்லி பேப் ரெண்டு பேரும் ஒயிட் கலர் கோட் போட்டுட்டு அப்படியே கியூட்டா ஓடி வராங்க. இவங்க எல்லாம் பிளாக் கலர். இந்த காம்பினேஷனே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இந்த வெட்டிங் வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நார்மலான ஒரு கிறிஸ்டின் வெட்டிங் மாதிரி தான். ஸோ அப்படியே ஸ்லோ மோஷன்ல போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அதுக்கப்புறம் என்ன ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல ரெண்டு பேரும் கிஸ் பண்றது, அந்த பொக்கே தூக்கி போறது அப்படின்னு இவங்களோட மூமெண்ட் வந்து அப்படியே போயிட்டே இருக்கு. பொக்கே தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த பொக்கே யார் எடுத்தான்னு பார்த்தா நம்ம கிறிஷி பையன். வீட்டுக்கு அவ்வளோ ஹாப்பி. அதுக்கப்புறம் இந்த வெட்டிங்கை ரிஜிஸ்டர் பண்ண அந்த கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பொக்கேவை பிடிச்சதுக்கு அப்புறம் பீட்டு போய் கரெக்டாக கிறிஷை பிடிக்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே ஹாப்பியா கிஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்றாங்க. ஸோ அவங்கவுங்க பேரோட அவங்கவுங்க ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. கெண்டா கிம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. சோனிக் நார்த்து, அடுத்து ஜெஃப் நம்ம அங்கிள், அவங்க பேர் ஒருத்தர் பேரும் வந்து அவங்கவுங்க கூட ரொம்ப ஹாப்பியா இருக்க மாதிரி இருக்கு. அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஃபைனலி பார்த்தா நம்ம டீனுக்கும் வில்லிக்கும் தான் அங்க பேர் இல்லை. வில்லி கொஞ்சம் சோலோவா நின்றுட்டு இருந்தான். அதே மாதிரி நம்ம டீனு வந்து சோலோவா நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்தது. மற்ற எல்லாம் அவங்கவுங்க பேரோட ஹாப்பியா அந்த டைம் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியா கெண்டாவும் கிம்மும் ப்ரப்போஸ் பண்ணல, பட் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சீன் காட்டினாங்க ரெண்டு பேருக்கும். ஃபைனலி இந்த சீரீஸை அழகா இங்க முடிச்சிருக்காங்க ஒரு ஹாப்பி எண்டிங்கோட. தேர்ட் சீசன் வருமா வராதான்னு எனக்கு தெரியல, பட் வந்தா கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸ். ரொம்ப பிடிச்ச பேர் எல்லாமே இதுல இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. நான் இந்த சீரீஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்ப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு அட்வென்ச்சரான ஒரு சீரீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீசன் 1 அளவுக்கு சீசன் 2 இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு அப்படிலாம் தெரியல. சீசன் 1க்கும் சீசன் 2க்கும் எனக்கு டிஃப்ரெண்டே தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலா தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப கியூட்டான அழகான சீரீஸ். நான் ரொம்ப ரொம்ப எப்பயும் போல மிஸ் பண்ணுவேன். ஸோ மறக்காம இந்த சீரீஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு இதே மாதிரி சீரீஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.